அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுகிறோம். நாம் இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்கும் போது நாம் கற்றுக்கொள்கிற அநேக வேத சத்தியங்கள் நம்மை வாழ்க்கையிலே உயர்த்தும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். இது சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஒரு செய்தி. அந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னால், இளைஞரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், கிருபையாக இருந்தால் கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதை சொல்லிட்டு, ஆகையால் ஏற்ற காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்து அந்த வாக்கு தத்துவம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே உயர்வை நாம் விரும்புகிறோம். தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எவரை கேட்டாலும் நான் அடுத்த உயர்வுக்கு போக வேண்டும் என்று சொல்வதிலே உற்சாகப்படுவார். யாருமே தாழ்ந்த நிலையில் இருக்க விரும்புவதில்லை. உயரப்போக வேண்டும், இன்னும் உயரப்போக வேண்டும், இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும், குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க ஒரு இடத்துக்கு உயர்த்தப்படும் வரைக்கும் அவருடைய உள்ளத்திலே இன்னும் உயர பறக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. வேதம் நமக்கு சில தேவ மனிதர்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த தேவ மனிதர்கள் எல்லாருமே வாலிப வயதில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களும் வாலிப வயதிலேயே தேவனை தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு உறவு. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சீசர்களிடத்தில் ஆண்டவர் பேசும்போது சொல்வார், யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்வார். தெரிந்து கொள்ளுதல் அவருடைய ஆதீனத்திலே இருக்கிறது. அவர் தெரிந்து கொள்கிறார். ஆனால் அவர் தெரிந்து கொள்கிற அதே நேரத்தில் அவரை தெய்வமாக வாலிப பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய பிள்ளைகளாக மாறாமல் தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டுக்குள்ளே வர முடியாது, ஒரு அமைப்புக்குள்ளே வர முடியாது. தேவன் தான் தெரிந்து கொள்ளுகிறவர்களை நடத்துகிறார், அவர்களை உயர்த்துகிறார். அதே நேரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமே கடவுளை அறிகிறவர்களாக, கடவுள் என்ன சொல்லுகிறார், எப்படி நடத்துகிறார் என்று கேட்கிறவர்களாக அவர் இருக்கிறார்கள். நீங்கள் அதிகமாக ஜெபித்தால் அவர்களை உயர்வை பெற்றார்களா? வேதத்தில் நம்ம யோசித்து பார்ப்போமே. அல்லது அவர்களுடைய ஒழுக்க வாழ்வு அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா? இதெல்லாம் உண்மையிலே தேவைப்படுகிற ஒரு நல்ல குணநலன்கள் தான், நல்ல பண்புகள் தான், தவறில்லை. ஆனால் வேதம் அப்படிப்பட்ட நல்ல தேவ தாசர்களை ஆண்டவர் உயர்த்தும் போது அவர்களை தெரிந்து கொண்டு உயர்த்துகிறார். அதுதான் அவர் உயர்த்துகிற ஒரு பெரிய ரகசியம். அப்போ நீங்களும் நானும் யோவான் 1:12 வசனத்தின்படி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிறோம். அவரை தெரிந்து கொண்டார் கடவுள். தாவீதை தெரிந்து கொண்டார், மோசேயை தெரிந்து கொண்டார், யோசேப்பை தெரிந்து கொண்டார். அப்படியெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரா?
நான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்ற வாலிபர்களை நான் பார்க்கிறேன். ஆனால் வாலிபனாகிய என்னை அவர் ஆசீர்வதிக்கிறாரா, என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா, இந்த கேள்விகள் அநேக நேரங்களிலே நமக்கு வரும். அதேபோல் உயர்வுக்கு காரணங்களாக பலரும் பலரை சொல்வார்கள், பலரும் பல பண்புகளை சொல்வார்கள். அது எல்லாத்தையும் நம்ம கேட்போம். ஆனால் வேதம் ஒரு முடிவான கருத்தை சொல்லுது. முதல் குறிப்பாக நாம் அதை பார்க்கிறோம். உயர்வு கர்த்தரால் தரப்படுவது. ஒரு மனிதனை உயர்த்துவது ஆண்டவருடைய கடமை. யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழ்கிற எவரையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவங்க உயர்த்தப்படுவது கர்த்தரால் தான். அது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் சில நேரங்களில். ஆனால் உயர்த்துவது கர்த்தர் தான். ஒரு மனிதனை உயர கொண்டு போவது கர்த்தர் தான். ஆனால் அநேக நேரங்களில் தெரிந்து கொண்டு உயர்த்துகிறார் அப்படிங்கிறத நாம் அநேக நேரங்களில் யோசிக்கிறதில்ல. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையும் சரி, மோசேயினுடைய வாழ்க்கையும் சரி, தாவீதினுடைய வாழ்க்கையிலையும் நம்ம யோசித்து பார்த்தா, அவர் கொண்டு சென்ற இடமும் அவர்கள் இருந்த இடமும் வெவ்வேறாக இருந்தது. யோசேப்பை பார்த்தீங்கன்னா, அவர் அவங்க அப்பா அம்மாவோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். அங்கிருந்து அவரை எகிப்துக்கு கொண்டு போவார். ஏன்னா எகிப்துக்கு தான் ஆண்டவர் அதிபதியாக கொண்டு போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். இது அவருக்கு அந்த பிளேஸ் இங்கிருந்து அங்கே கொண்டு போகிற வரைக்கும் அவருக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், அவருக்கு ஏற்பட்ட அநேக மனவேதனைகள், இது எல்லாத்தையும் நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதே போல் தாவீதினுடைய வாழ்க்கையிலே வாலிப வயதிலேயே அவனை அபிஷேகிப்பார். சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி தெரிந்து கொள்வார், அவனை அபிஷேகிப்பார். ஆனால் அது முடிஞ்ச பிறகு அந்த தாவீது ஒருவேளை மனசில் ஆர்வத்தோடு வெளியில் வந்திருக்கலாம், கடவுள் என்னை இப்போ ராஜாவாக அபிஷேகித்து விட்டார். ஆனால் திரும்பி பார்த்தால் அந்த அரசவையில் சவுல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சவுல் இவரை அழைத்து ஆயுததாரியாக எனக்கு வேலை செய்ப்பான்னு அப்பாயின்ட் பண்ணுறாரு. மனசில் என்ன யோசிச்சிருப்பார்? ஆண்டவர் என்னை அழைத்த இடம் ஒரு அரசனாக சிங்காசனத்துக்கு. ஆனால் அங்கே ஒரு மன்னன் உட்கார்ந்து என்னை எங்கே அழைக்கிறார்? என்னுடைய ஆயுததாரியாக இரு, எனக்கு மனதுக்கு வேதனையாக இருக்கிறப்ப நீ பாட்டு பாடு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொல்லி அவர் அமர்த்தி கொள்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த ராஜா சொன்ன எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிஞ்சு செய்கிறார். அவருடைய மனதில் கேள்வி இருக்குது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, அவர் சொன்ன இடம் வேற, அவர் என்னை இப்போ அனுமதிச்சிருக்கிற இடம் வேற. நான் அவசரப்பட்டு ஏதாவது போய் அவர்கிட்ட சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் யோசித்து பாருங்க. ஆண்டவர் அவர் சொல்ல விடவில்லை, காத்திருக்க வைக்கிறார். அதே போல் மோசேயை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னா, ஒரு சாதாரண எபிரேய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பிறந்த நாட்களில் அரண்மனையில் இருக்கிற எகிப்து தேச மக்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு எபிரேயர் குடும்பத்தில் பிறந்த ஒரு சின்ன மோசேயை அரண்மனைக்குள்ளாக உள்ளே எடுத்து செல்கிறார். இது எல்லாத்தையும் ஏன் நம்ம வேதத்தில் சுருக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு ஒரு காரியம் தெளிவாக விளங்கணும். என்ன காரியம்? கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை இடம் மாற்றுகிறார். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு, ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறாரு. கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவர்கள் யாருமே உடனடியாக ரெடிமேடாக இன்னைக்கு சொல்லி நாளை கிடச்சிச்சின்ற மாதிரி யாருமே பெற்றுக்கொள்ளலை. மோசே தேவனுடைய ஊழியக்காரனாக அழைப்பு பெற்றவர். ஆனால் அவர் ஊழியனாக அவர் மாறுவதற்கு கிட்டத்தட்ட வயது 40 முதல் 40 வருடம் அவர் எகிப்து தேசத்தில், அடுத்த 40 வருடம் அவர் வனாந்தரத்தில், அடுத்த 40 ஆண்டுகள் ஜனங்களை நடத்தக்கூடிய ஊழியத்தில். இப்படி அவருடைய காலங்களை ஆண்டவர் அப்படி திட்டம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, மோசேயோட இடத்துலேருந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அரண்மனைக்குள்ளே இருந்து வளரும்போது அவருக்கு எபிரேய மக்கள் மேல் ஒரு தாகத்தை கொடுக்குறார். அதனால் அவர் அங்கிருந்து ஓட வேண்டியதாகுது. 3 பேருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தா ஒரு காரியம் நமக்கு நல்லா விளங்குது. கர்த்தர் ஒன்றை செய்வேன் என்று சொல்லி அதை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் முழுமை பெறாமல் மெதுவாக அவருடைய காலத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் 3 பேரையும் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு உடனடியாக செய்துவிட்டால் நல்லது என்று யோசிக்கிறோம்.
இன்று கேட்டு நாளை கிடைத்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறோம். காத்திருப்பது என்பதும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை உற்று நோக்கும் அந்த காலத்தை நாம் பெரும்பாலும் விரும்புவதில்லை. ஆனால் இந்த தேவ மனிதர்கள் வாலிப பிராயத்தில் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒன்று முழுசாக என்ன நம்பினாங்க? கர்த்தர் தான் என்னை அழைத்து உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. ரெண்டாவது, அவங்க செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தரை அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? சார்ந்து கொண்டார்கள். ரெண்டாவது குறிப்பாக நம்ம பார்க்குறோம், சார்ந்து கொள்ளும் வாழ்க்கை. இந்த சார்ந்து கொள்ளுதல் எப்படி நமக்கு உருவாகுது அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆளுகை. God is ruling us. நம்மை அவர் ஆட்சி செய்கிற உண்மையிலே அரசர் அவர். இன்னொரு வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், பேராளுகை, ஓவர் ரூல். அதாவது ஆற்றலுக்கு மேலே பேராற்றல் அப்படின்ற மாதிரி ஆளுகைக்கு மேலான ஆளுகை என்னன்னா பேராளுகை. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் சாவனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ கர்த்தர் ஆளுகை நம்ம மேலே செய்கிறார், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். என்னை ஆட்சி செய்வதற்கு யார் என்னுடைய மனதிலே இருக்கிறார்? அதுதான் முக்கியமான கேள்வி. வாலிப பிராயத்தில் என்னை வழி நடத்துவது என்னுடைய நண்பர்களா? வாலிப பிராயத்திலே என்னை வழி நடத்துவது என்னுடைய சுயமா? அல்லது எதுவுமே நோக்கம் இல்லாமல் அன்னன்னைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அப்பப்போ அப்படியே செய்துட்டு நோக்கமற்ற ஒரு வாழ்க்கையா? இதில் எதை வேணாலும் நம்ம தெரிந்தெடுத்து வாழலாம். ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் நீங்களும் நானும் வாலிப பிள்ளைங்க இருப்போம்னு சொன்னால், கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவருடைய ஆளுகையை உணர வைக்கிறார். நான் தான் உன்னை நடத்துகிறேன், நான் தான் உனக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறேன். இந்த உணர்வை ஆண்டவர் அந்த வாலிப வயதிலே தர விரும்புகிறார். இந்த 3 பேருக்கும் அந்த உணர்வு இருந்துச்சு. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சொப்பனம் காண்பார். வித்தியாசமான சொப்பனம். அரிக்கட்டுகள் எல்லாம் நிமிர்ந்திருக்கும், இவருடைய அரிக்கட்டுகள் மட்டும் நிமிர்ந்திருக்கும், மற்ற அரிக்கட்டுகள்லாம் தாழ்ந்திருக்கும். சூரியனும் சந்திரனும் மற்ற நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும் வணங்கும். இதை அவர் சொல்லுவார், இதை நம்புவார், இதனாலே அவர் பாதிக்கப்படுவார் சொன்னதுனாலே. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு இந்த சொப்பனத்தை தந்திருக்கிறார், இதை நிறைவேற்றுவதற்காக என்ன அவர் செய்தாலும் சரி அவருடைய ஆளுகைக்கு என்னை நான் விட்டு கொடுக்குறேன். என்னை சகோதரர்கள் பகைக்கிறார்களா? கர்த்தரை தாண்டி அவங்க பகைச்சிட முடியாது. கொல்ல திட்டமிடுகிறார்களா? அவங்க அதை செய்ய முடியாது. எகிப்து தேசத்துக்கு அனுப்பப்படுகிறேன்னா ஒன்றுமே இல்லைன்னு யோசிக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் அவர் அமைதியாக, பரிசுத்தமாக, சரியாக அவர் இருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, அவர் உயர்த்தப்படும் அந்த நேரமே வந்து விடுகிறது. ஆனால் அது வரைக்கும் அந்த ஆளுகையை அவர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். அதே போல் மோசையும் அனுமதிக்கிறார். அவர் 40 வருஷம் சந்தோஷம் அரண்மனையில் வாழ்கிறார், நல்ல கலைகளையெல்லாம் கற்றுக்கொள்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கலாம், 7வது அதிகாரம் 22வது வசனத்தில் அங்கே கற்றுக்கொள்கிறார். எகிப்தியருடைய சகல ஞானத்தையும் சகல சாஸ்திரங்களையும் அவர் கற்றுக்கொள்கிறார். அப்போ கடவுள் என்ன செய்கிறார்னா, கடவுளுடைய ஆளுகை அவரை என்னெல்லாம் கற்றுக்கொண்டு கல்விமானாக்கணும், ஒரு நல்ல ஒரு கற்றுக்கொள்ளுகிற காரியங்களெல்லாம் அவருடைய செய்து முடிக்கணும்னு சொல்லி அங்கே வச்சிருக்கிறார். அதுதான் ஆளுகை. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பி ஓடுகிறார். பாலைவனத்தில் அவர் என்ன செய்கிறாரு? ஒரு 40 ஆண்டுகள் இருக்கிறாரு. அங்கேயும் அந்த மாதிரி இருக்கிறாரு. பாலைவன அனுபவம் அவருக்கு தேவைப்படுகிறது. பாலைவன அனுபவம் பின்னால் இஸ்ரவேல் மக்களை அனுப்புறதுக்கு, வழி நடத்துவதற்கு தேவைப்படுகிறது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு? கர்த்தர் அந்த ஆளுகையில் ஒரு காரியம் நம்ம பார்க்கணும், புரியாது. ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு? இங்கே என்னை வச்சிருக்க வேண்டியது தானே, எதுக்கு எனக்கு இந்த எதுக்கு என்னை இங்கேருந்து அங்கே தூக்கி போடுறாரு, அங்கேருந்து இங்கே தூக்கி போடுறாரு? இந்த காரியங்களை பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் மனதில் என்ன வைத்திருந்தார்கள்? கர்த்தருடைய ஆளுகும் கரம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? அவர் என்னை ஆளுகை செய்கிற தேவனாக நான் அறிவேன், ஆளுகை செய்கிற தேவனாக நான் அவரை நம்புவேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். பொதுவாக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் வைத்திருப்பார்கள்.
அந்த கேள்விகளிலே முக்கியமான 2 கேள்வி, எல்லாருக்கும் ஒன்று நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, அல்லது எல்லாரும் இப்படி நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் அந்த நிலைமைக்கு உடனே வர முடியவில்லையே, இப்படி கேள்விகள் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கண்டிப்பாக கர்த்தர் தெரிந்து கொள்கிறவர்களை, கர்த்தர் அழைத்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அதுக்கு அவங்க என்ன விலைக்கரையம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை. அவர் அதை செய்கிற வரைக்கும் அவர் மேலே உள்ள நம்பிக்கையை மாற்றக்கூடாது. அவர் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவரை சார்ந்து கொள்றதுலேருந்து விட்டு விலகக்கூடாது. இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அதை சரியாக அவர் செய்வார். 3வது, சில நல்ல பண்புகள் இந்த தேவ மனிதர்களிடத்துல இருந்தது. ஒன்று, கர்த்தரை நல்லா அறிஞ்சிருந்தாங்க. கர்த்தர் சொப்பனத்தில் பேசினாலும் அவங்க நம்பினாங்க. ஒரு தீர்க்கதரிசி மூலமாக நீ தான் அரசன் சொல்லி அபிஷேகம் பண்ணினாலும் நம்பினாங்க. மோசேயை போல இங்கேயும் எங்கேயும் ஓடி அல்லது அவனுடைய வாழ்க்கை இங்கேயும் எங்கேயும் சிதறி அடித்தது மாதிரி நடந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். மோசே முள்செடி எரியும் போது அவர் அறிந்து கொள்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது அவர் அறிந்து கொள்கிறார். அதே போல் தாவீது அறிந்து கொள்கிறார். சவுல் எவ்வளோதான் விரட்டினாலும், எவ்வளோதான் தீமை செய்ய கிட்ட வந்தாலும் தாவீது மேலே கை போடவே முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், அரசனுடைய அந்த பவர் எப்படிப்பட்ட பவர், சவுல் அரசனுடைய பவர். இந்த வாலிப தாவீது அவர் விரட்ட விரட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கார், பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவர் ஓட ஓட அவர் விரட்டிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவர் கை இவர் மேலே படவே இல்லை. ஒருபோதும் அவர் நினச்சபடி தாவீதை அவர் கொலை செய்யவே முடியலை. கர்த்தர் அவரை ராஜாவை அபிஷேகம் பண்ணது மாறவே இல்லை. அப்போ பாருங்கள், எதிர்ப்புகள், தடைகள் இதெல்லாம் வரும்போது கர்த்தருடைய ஆற்றல், அவருடைய பலத்த கை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அவருடைய வல்லமை நிறைந்த கைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிராக வருதோ அவருடைய சித்தத்தின்படி நம்ம போகும்போது, அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் போகும்போது எவ்வளோ தடைகள் வந்தாலும் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அதை அப்படியே என்ன செய்கிறாரு, அவர் எதிர்கொள்வதற்கு நமக்கு கிருபை தருகிறார். அவரே இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், அவரை எகிப்தின் அதிகாரியாக கொண்டு போகிறாரு. தாவீதும் அதே போல் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அவரை தான் விரும்புகிற ஒரு மனதுக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவன் அரசனாக கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. மோசே என்ன செய்கிறாரு, இங்கே எங்கேயும் மாற்றி மாற்றி கொண்டு போகிறாரு. எகிப்து, அப்புறம் பாலைவனம், அப்புறம் எகிப்து, திரும்ப பாலைவனம். ஆனால் அப்பையும் அப்படியே நடந்து போகிறாரு. மோசையை பற்றி நீங்கள் யோசித்தீங்கன்னா, எல்லா விதமான நடத்துதல்லையும் ஆண்டவருடைய ஆளுகை எனக்கு இருக்குது, ஆண்டவரை நான் அறிஞ்சிருக்கிறேன், அவரை என்னை நடத்துகிறாரு, அவர் சொன்னதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு என்னெல்லாம் கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாரோ அதெல்லாம் கேட்டு சொல்லி கொடுக்குற ஒரு ஊழியராக அவர் மாறுகிறார். அவரும் எளிமையான ஒரு இடத்துல இருந்து ஊழியராக உயர்த்தப்படுகிறார். அப்போ பாருங்கள், எல்லாருமே ஒரு எளிமையான இடத்துல இருந்து தான் உயர்த்தப்படுறாங்க. எல்லாருமே கர்த்தரை அறிந்து தான் உயர்த்தப்படுறாங்க. எல்லாருமே கர்த்தரை நம்பினால தான் உயர்த்தப்படுறாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறாரா? அந்த உறவு நம்மகிட்ட இருக்கா? என் தேவன் அவர், என் மேய்ப்பர் அவர், என் இயேசு அவர், என் உள்ளத்தை ஆள்கை செய்கிறவர் அவர் தான், என் வாழ்க்கையில் அவருக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன்னு சொல்ல முடியுமா? நாம் யோசித்து பார்ப்போம், கண்களை மூடி செவிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, ஆண்டவரே, உயர்வு உடனே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, உயர்வு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும்போது தான் வரும் என்று சொல்லுகிறது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தாழ்மையோடும் உண்மையோடும் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையை சுருக்கமாக நாங்கள் யோசித்து பார்த்தோம் சுவாமி. எல்லா தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க உமக்கு ஒரு முதலிடம் கொடுத்தாங்க, உம்மை அறிந்திருந்தார்கள், நீர் அவர்களை தெரிந்து அழைத்தீர். அதே போல அவருடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய ஆளுகை அவர்கள் விரும்பினார்கள், உம்முடைய ஆளுகைக்கு தங்களை விட்டு கொடுத்தார்கள் ஆண்டவரே. அதே போல வாழ்க்கை முழுவதும் உம்மை சார்ந்து கொள்ளும் நல்ல பண்பை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், உயர்வு வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எங்களுக்கு வேண்டும். கர்த்தர் எங்களுடைய உள்ளத்திலே தங்கியிருக்க வேண்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் வாலிப பிள்ளைகள் அடங்கி இருக்க வேண்டும். நிச்சயமாக அவர் உயர்த்துவார். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நான் உயர்வை பெற வேண்டும்,
கர்த்தர் தரும் உயர்வை பெற வேண்டும், அவருக்கு நான் கீழ்ப்படிந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நான் வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். துதி கனமகிமா உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமேன்.